அடுத்தது அவர் சொல்றது, அனைத்தையும் அடக்கி ஆளும் ஆற்றல் உடைய நபர்களிடம், அதாவது அனைத்திற்கும் நீதியை அளிக்கும் நீதிபதிகள் என்று சொல்றோமே, அப்படி இருக்கும் சிறந்த நீதிபதியாக இருப்பவர், அனைத்திற்கும் சரியான தீர்ப்பை அளிப்பவர் யமதர்மராஜன். அதனால்தான் அவரை தர்மராஜன் என்று அவர் பெயரிலே வருது. யமன் என்பது அவரோட திருநாமம், யமஹ என்பது திருநாமம். அதில் தர்மராஜன் என்கிற சொல்லை நம்ம சேர்த்துக்கிறோம். தர்மம் எது சரியாக இருக்கோ அதை சரியாக பரிபாலனம் செய்யும் ராஜாவாக, அரசனாக இருப்பவன் யமதர்மராஜன். அப்படி சரியான தீர்ப்பை அளிப்பார். நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கத்தில் வசிக்கணுமா, நரகத்தில் வசிக்கணுமா, சொர்க்கத்தில் என்ன போகங்களை அனுபவிக்க வேண்டும், நரகத்தில் என்ன தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும், அடுத்த பிறவி எதுவாக இருக்க வேண்டும், இது அனைத்துமே ஒரு சமபார்வையோட, யாருக்குமே எந்த ஒரு விஷயமே, எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே காட்டாமல் அனைவரும் சமமாக அந்த தண்டனையோ இல்லைனா வரணையோ அளிப்பவர் நம்மளோட யமதர்மராஜன். அதனால் அரியமா என்ற பித்ருவாக இருக்கிறேன், யமதர்மராஜனாக இருக்கிறேன், வருண பகவானாக இருக்கிறேன், அதே சமயத்தில் அனைத்துக்குள்ளும் சிறந்ததாக இருக்கும், நாகங்களில் சிறந்ததாக இருக்கும் அனந்தனாக, ஆதிசேஷனாக இருக்கிறேன் என்று சொல்றார் கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 29வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.